வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை உள்ள கடைசி வாரத்திற்கான பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் ஈடுபட்டால் கூட என்னாகும், அதெல்லாம் அவ்வளோ தூரம் பயன் இல்லாமல் நிற்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்கிறது அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிரக அணிவகுப்பும். அது தொடர்ந்து இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் நாளில் கொஞ்சம் ஒரு 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 10 நாளில் மாறிடும். ஆனால் தற்சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டல் மூமெண்ட் அதுதான் தெரிகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பெருசாக நம்மளால் சாதிக்க முடியும்? மனதை தளர விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு குரு 5ஆம் இடத்தில் இருப்பதால் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறார் குரு. அப்போது இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலெட்ஜ் இதைத்தான் நீங்கள் இப்போ கெயின் பண்ண முடியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான காலம் சொல்லலாம். நீங்கள் எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோதான் வேகமாக வேலை செஞ்சாலும் அதற்கேற்ற ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய நிலையில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை. இருந்தாலும் பாலைவனத்திலும் நான் தண்ணி எடுப்பேன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்கான், தப்பே கிடையாது, செய்யுங்க. ஆனால் பெரிய அளவுக்கு நேச்சர் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ல மாட்டேன் இந்த வாரத்தில். ஆனால் எகெயின்ஸ்டாகவும் இல்லை. எகெயின்ஸ்டாக எப்படி வரும்? நாமளே நமக்கு குழி தோண்டாக வரும், இல்லைன்னா எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகும். ஏன்னா திரிகோணஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அது ஒரு விஷயம் போகிறோம் 5ஆம் வீட்டில். நத்திங் டு வரி. புதுசாக எதை பண்ணாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள். அதிக ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்த காலம் இது இல்லை. இப்படிப்பட்ட நிலை தான் இந்த வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.